ஸோ நிறையா பேர் இந்த வண்டியோட லான்ச் அப்போ கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான். லேக்ஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாக மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் வேணும், இந்த மாதிரி பாடி பார்ட்ஸ் வேணும், இந்த மாதிரி லைட்ஸு, இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்க ஹெட்லைட்ஸு, இந்த ஸ்பாய்லர்ஸ், இந்த மாதிரி டைப்ஸ்லாம் வேணும்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ஒரு சூப்பரான உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கான ஒரு கண்டென்ட் எடுத்து வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் மாடிஃபைட் போலோ ஜிடி தான் எடுத்து வந்திருக்கேன். 1.2 லிட்டரோட TSi வண்டி. ஸோ இந்த வண்டியை பற்றி நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கவே வேண்டியதில்லை, இந்த வண்டியை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதோட லான்ச் வீடியோ வந்து ஃபுல்லாக ஆக்சிடென்ட் ஆகி வண்டியை ஃபுல்லாக மாடிஃபை பண்ணி லான்ச் ஆனப்போ ஒரு டீட்டெயில்டான லான்ச் வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தது வந்து இந்த வண்டியோட லான்ச் வீடியோ மட்டும் நிறுத்தாமல் ரிவ்யூன்னு டீட்டெயில்டாக போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக கொஞ்சம் டிலே பண்ணி தான் நான் வீடியோ போடுறேன், ஏன்னா எனக்கு இந்த வீடியோ எடுக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டியை பற்றி நூக் அண்ட் கார்னர்ஸ் சின்னதாக ஏகப்பட்ட விஷயங்களை பேசலாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ஒரு மாடிஃபிகேஷன் கண்டென்ட் உங்களுக்காக எட்டு வந்திருக்கேன்னா, ஸோ நிறையா பேர் இந்த வண்டியோட லான்ச் அப்போ கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான். ஸோ இந்த வண்டி வந்து ஃபுல்லாக மாடிஃபை பண்ணி டெலிவரி ஆகும்போது நிறைய பேர் வந்து தனியாக ஒரு ரிவ்யூ போடுங்க, வெறும் மாடிஃபிகேஷன் வீடியோ மட்டும் போட வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ போலோ ஃபுல்லாக மாடிஃபை பண்ண 1.2 லிட்டரோட போலோ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டான ரிவ்யூ ட்ரைவ் எல்லாமே உங்களுக்காக எட்டு வந்திருக்கேன். ஸோ ஒன் ஆஃப் த க்ளீன் மாடிஃபைட் போலோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கலர்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி BMW, அதுக்கப்புறம் சிவிக் எல்லாமே இதே கலரில் ஒருத்தர் வச்சுருந்தார். ஸோ அவரோட அதே போல தான் இன்றைக்கி உங்களுக்காக எட்டு வந்திருக்கேன். ஸோ ஆர்லைன் கிட் போட்டு ஃபுல்லாக கோப்ரா சஸ்பென்ஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வண்டியில் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த வண்டியோட டீட்டெயில் ரிவ்யூ ட்ரைவ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, லேக்ஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாக மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஃபுல் ஆக்சிடென்ட் இருந்து இந்த வண்டி ஃபுல்லாக ரீமேப் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ இந்த வண்டியை பற்றி டீட்டெயிலான வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வண்டியோட ஷார்ட்ஸ் பார்த்து வந்துருங்க. Hollywood carset, that's how it goes. Hollywood carset. Hollywood carset. Ain't got no place to call my own. Feels like I'm better off alone. So sad inside and hopeless. These Hollywood hoes never notice. Can't get back up. I miss you. ஸோ எஸ், வண்டியோட ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸில் நமக்கு வந்து தெரியறது வந்து போலோட ஆர்லைன் கிட்டு தான். ஸோ இந்த ஆர்லைன் கிட்டில் வந்து ஃப்ரண்ட் பானட்டு, பம்பர், இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். ஸோ ஆர்லைன் கிட்டு வந்து ஃபுல்லாக போட்டிருக்காங்க. வண்டி உங்களுக்கு கொஞ்சம் லோடாக தெரியும் நார்மல் போலோ கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா கோப்ரா சஸ்பென்ஷன்ஸ் போட்டு வண்டியை வந்து கீழே இறக்கியிருக்காங்க. ஸோ வண்டி வந்து நல்லா டவுன் ட்ரேடடாக தான் இருக்கும். அது வந்து நான் ட்ரைவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொஜெக்டர் செட்டப்பில் வந்து டிஆர்லோட ஸ்ட்ரைப்பிங்ஸில் வந்துடும். இந்த ஹெட்லைட் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க வண்டியில். ஸோ இதோட ஸ்டாக்கே பார்த்திங்கன்னா, வண்டியோட ஸ்டாக்கில் வந்து 103 பிஹெச்பி பவரும் 175 நியூட்டன் டார்க்கும் வரும். இது வந்து இன்லைன் 4 சிலிண்டர் வண்டி தான். பட் இதை வந்து ஸ்டேஜ் 2 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ரீமேப்டான வண்டி. ஆல்ரெடி ரீமேப்பில் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இது ஃபுல்லாக ரீமேப்டான வண்டி. நான் பானட் ஓப்பன் பண்ணி முன்னாடி இன்ஜினோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எஸ், ஸோ இப்போ நார்மல் போல கம்பேர் பண்ணும்போது பானட் வந்து இதாக தான் இருக்கும், ஏன்னா கிட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ TSiயோட இன்ஜின்ஸு. ஸோ வால்வ் வந்து உங்களுக்கு பின்னாடி சைடில் தெரியும், ஃப்ரண்ட் சைடில் இந்த சைடு இருக்காது. ஸோ ஃபுல்லாக ஸ்டேஜ் 2 வந்து ரீமேப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், பானட் வந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் அலாய்ஸ், இந்த ஐகானிக்கான அலாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அலாய் வந்து சேஞ்ச் பண்ணி கீழே உங்களுக்கு இந்த கேப்பே தெரியும், நல்லா சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான் தெரியும். ஸோ இது வந்து 215/45 R17 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் ஃபுல்லாக இது பெயிண்டிங் தான், இது வந்து ராப்பிங் கிடையாது. இந்த பிளாக் பெயிண்டிங் வந்து ஃபுல்லாக பண்ணி இந்த ஸ்டிக்கரிங் ஒர்க்ஸ் வந்து இந்த வண்டியில் வந்து ஃபுல்லாக போயிருக்கு. ஸோ உள்ளுக்குள்ளே ஸ்போர்ட்ஸ் டைப் சீட்லாம் வந்து போட்டிருக்காங்க. நான் இன்டீரியர் வந்து அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வண்டியோட இன்டீரியரு. ஸோ இன்டீரியரில் வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டமு, ஆம்பியன்ட் லைட்டு, ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் டைப் சீட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ டிஎஸ்ஜியோட கியர் பாக்ஸ் நமக்கு இந்த இடத்துல வந்து கிடைக்குது, 1.2 லிட்டருக்கானது. ஸோ இதுதான் வண்டியோட இன்டீரியர்ஸு. ஸோ ஸ்போர்ட்ஸ் டைப் சீட்ஸ் வந்து போட்டு ஆண்ட்ராய்டு சிஸ்டமு, ஆம்பியன்ட் லைட்டிங்ஸு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி ஹெட்லாம்ப்லேயும் நமக்கு சேஞ்சஸ் இருக்குது. பின்னாடி ஹெட்லாம்ப் அப்படின்னு பார்த்தோம்னா டேஞ்சர் லைட்லேயும் இந்த டிஆர்லோட ஸ்ட்ரைப்பிங்ஸ் வருது. ஸோ இது வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு.
ஸோ ஆன் பண்ணி வண்டியை வந்து பிரேக் அமுத்தும்போது இந்த வேவ்ஸ் வந்து இப்படி வந்துட்டு போகும் வண்டி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது. அதுக்கப்புறம் இந்த ஸ்பாய்லர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வண்டியோட நம்பர் தான் மெயினான விஷயம், 14 நல்லா ஃபேன்சியான ஒரு நம்பர் வண்டி வந்து. ஸோ நான் பின்னாடி வந்து எக்ஸாஸ்ட் நோட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எக்ஸாஸ்ட் வந்து பின்னாடி வந்து ஃபுல் சிஸ்டம் வந்து பண்ணியிருக்காங்க, வால்வ்ட்ரானிக்ஸ் கிடையாது. பயங்கரமான மிஸ்ஃபேர் பாப்அப்லாம் ஆச்சு நாங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு வரும்போது. ஸோ Volkswagen போலோ வித் நோ ஃபர்தர் டிலே வண்டியோட எக்ஸாஸ்ட் எல்லாத்தையும் காட்டிட்டு வண்டியோட டிரைவ் நான் டீட்டெயில் தான் இந்த வண்டிக்கான உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். அந்த ஸ்போர்ட்ஸ் சீட்டோட கம்ஃபர்ட்னு சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரி ரக்கடாக, அது ஏறி உட்காந்தாலே ஒரு பயங்கரமான ஒரு கட்ஸ் ஒன்று வந்து வருது இந்த சீட் பொறுத்த வரைக்கும். ஸோ சூப்பரான ஸ்போர்ட்ஸ் சீட்ஸ் ஏறி உட்காந்தாச்சு. ஸோ வண்டி நான் பேசுறது உங்களுக்கு சுத்தமாக கேட்குமானே தெரியாது, இன்ச் பை இன்ச், செகண்ட் சொல்ல முடியாது, மில்லி செகண்ட் பாப்பம் வெடிச்சுக்கிட்டே இருக்குது வண்டி. நம்ம எக்ஸலேஷன்லேருந்து காலை லைட்டாக விட்டு ஆர்பிஎம் கீழே டவுன் ஆச்சுன்னா பட்டன்னு வெடிக்குது. நைட் டைமில் இன்னும் ஃப்ளேம் சூப்பராகவே இருக்கும். ஸோ அந்த ஷார்ட்ஸ்லாம் அப்படியே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளேம் வர்றதுலாம் பயங்கரமான ஃப்ளேம்ஸு, பயங்கரமான பாப்பப்பு. உங்களுக்கு கொஷின் இருக்கும், இதனால் இன்ஜினுக்கு ப்ராப்ளம் வராதான்னு. ஸ்டேஜ் 2+ பண்ணியாச்சு. இன்ஜினுக்கு ப்ராப்ளம் வருமா வராதாங்கிறதெல்லாம் வந்து செகண்டரி தான். ஸோ நமக்கு நல்லா ஆட்ரலைன் ஃபீல் பண்ணி பயங்கரமாக வண்டியை வந்து ரெவ் பண்ணி ஓட்ட முடியும். ஏன்னா ஸ்டாக்லேருந்து நான் சொன்ன மாதிரி பிஹெச்பி பவர்லாம் பயங்கர இன்க்ரீஸாகவே இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ போலோ, அதுவும் என்ன சொல்கிறது, இப்போ ஹாட் செல்லிங் ஹேட்ச்சில் வந்து ஒன்று தான் போலோங்க. என்ன தான் வண்டி வந்து ஸ்டாப் ஆகிட்டாலுமே இதோட கிரேஸ் வந்து இன்னும் போவே இல்லை யாருக்குமே. ஏகப்பட்ட பேர் செகண்ட்ஸில் ஏகப்பட்ட போலோஸ் வந்து இப்போ மாடிஃபிகேஷனுக்காக இருக்கட்டும், அவங்க எடுத்து ஓட்டுறதுக்காக இருக்கட்டும், ஏகப்பட்ட பேர் எடுத்துகிட்டே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 1.2 லிட்டர் GT TSiங்கிறதுனால DSG கியர் பாக்ஸ் வந்து வந்துடுது. ஸோ உங்களுக்கு DSG கியர் பாக்ஸ் பற்றி நான் சொல்லவே வேணாம், வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த மினிமல் லேக் கியர் பாக்ஸ்னால் DSG கியர் பாக்ஸ் தான். ஸோ அந்த கியர் பாக்ஸோட ஸ்போர்ட்ஸ் மோடு டவுன் ஷிஃப்ட்லாம் பயங்கரமாகவே இருக்கும். ஸோ மேனுவலையும் ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று என்னென்னா பேடல் ஷிஃப்டர்ஸ் வராது. நம்ம வேணா பேடல் ஷிஃப்டர்ஸ் கூட நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பேடல் ஷிஃப்டர்ஸ் ஒன்று தான் இந்த வண்டியில் வந்து வராது. அந்த ஒரு பேடல் ஷிஃப்டர் குறை வந்து நமக்கு GTIயில் வந்து வந்துடும். பேடல் ஷிஃப்டர் வந்து அந்த ஒரு குறையை வந்து அதில் நிறைவேற்றுருவாங்க. ஆனால் இதுக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 15 லட்ச ரூபா கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கும், பயங்கரமான டிஃப்ரென்ஸு. கோப்ரா ஸ்ப்ரிங்ஸ், கோப்ரா சஸ்பென்ஷன்ஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும். கோப்ரா வந்து நம்ம கண்டிப்பாக இதுலேயும் ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் பார்த்து தான் ஓட்டி ஆகணும். ஏன்னா பாடி கிட் வந்து செடான் அளவுக்கு பெருசாக இருந்தாலும் நம்ம இதுலேயும் கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டிக்கணும். மற்றபடி ஹைவேஸ்லாம் அழுத்திக்கலாம், பிரச்சனையே கிடையாது. பர்சனலாக இந்த வண்டியை பற்றி இன்னொன்று என்னென்னா 3 பேர் 4 பேர் போகிறதே கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா கீழே கொஞ்சம் அடி வாங்கும். 3 பேர் போய்க்கலாம், 3 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து 3 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து போய்க்கலாம். ஸோ இதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிள் தான். கம்ஃபர்டபுள் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் சும்மா அப்படி இருக்கும். இப்போ நீங்கள் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்ச நேரம் கேளுங்க. ஸோ
ஸோ எஸ் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டீட்டெயில்டாக பார்த்துருப்பீங்க. வீடியோட எண்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என் கார்டில் மற்றதெல்லாம் சொல்கிறேன். ஸோ எஸ் கேஷ் இந்த வண்டியோட டிரைவ் ரிவ்யூ இந்த மாதிரி டீட்டெயில்டான ஸ்பெக்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் வேணும், இந்த மாதிரி பாடி பார்ட்ஸ் வேணும், இந்த மாதிரி லைட்ஸு, இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்க ஹெட்லைட்ஸ், இந்த ஸ்பாய்லர்ஸ், இந்த மாதிரி டைப்ஸ்லாம் வேணும்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கான எல்லாமே அரேஞ்ச் வந்து பண்ணித்தரேன். ஸோ இந்த மாதிரி மாடிஃபிகேஷனும் நம்ம சைட்லேருந்து பண்ணிகிட்ருக்கோம். அவர் நேராஜ் அவரும் பண்ணிருக்காரு. உங்களுக்கான எல்லா லிங்க்ஸும் காண்டாக்ட்ஸும் தரேன். ஸோ இந்த வீடியோ அப்படியே எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ see you people in the next video and back from Travel of you with this fully modified Volkswagen Polo. So bye guys.